Are you telling me Mr. Thirumavalavan is a Sanskrit professor? இவங்களுக்கெல்லாம் தைரியம் இருந்ததுன்னா மத்த மதத்துல இருக்கிற சேக்ரெட் டெக்ஸ்ட்ஸ் இதே மாதிரி எரிக்கிறோம்னு சொல்லுங்களேன். அவர் தான் ஹிந்தி தெரியாது போடா குரூப்போட தானே கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி இப்ப சான்ஸ்கிரிட் மொத்தம் தெரிஞ்சிருச்சு? மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் இந்த அளவுக்கு மனுஸ்மிருதியில எழுதியிருக்கு. அந்த புக்ல அம்பேத்கர் வந்து எத்தனையோ விஷயங்கள் எழுதியிருக்காரு. அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதையும் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அப்போ மனுஸ்மிருதி பத்தி வந்து பேசட்டும். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் a person who does not need any introduction, மதுவந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓகே, டைரக்டா இஷ்யூக்குள்ள போயிடலாம் மேடம். சிட்டிங் எம்பி அவர் வந்து பேசியிருக்காரு, மிஸ்டர் திருமாவளவன். எப்படி பாக்குறீங்க அந்த இஷ்யூவை? First and foremost, ஒரு sitting MP who is a elected MP at the Lok Sabha, as per constitution வந்து எந்த மதத்தை பற்றியுமே இழிவாகவோ கொச்சையாகவோ தவறாகவோ புரிதல் இல்லாமல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பேசுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல். இத வந்து not just as a member of the Bharatiya Janata Party, but as a woman and as a citizen of this great land, where this Sanatana Dharma called Hinduism has been prevalent for so many thousands of years and has taught us the way of life. I condemn it very strongly. And அவர் வந்து மனுஸ்மிருதி பத்தி பேசுறாரு. மனுஸ்மிருதியில எங்கேயாவது பெண்கள், அவர் சொன்ன வார்த்தை, I don't even want to use the word, அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? அவர் என்ன சொல்றாருன்னா அத மாதிரிதான் இருக்கு, அததான் நான் வந்து கோட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது சுத்த போய். அது வந்து it is a tactic, it is a dirty tactic. and மனுஸ்மிருதியில வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனுஸ்மிருதி was written 3500 approximately 3500 years ago in Sanskrit. Are you telling me Mr. Thirumavalavan is a Sanskrit professor and that he has understood 1 lakh verses of Manusmriti and that he knows what to quote and how to interpret the Manusmriti? In fact, மனுஸ்மிருதியில நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து பல பேர் இது வந்து ஒரு பெரிய அவுட்ரேஜ் மாதிரி இங்க ஒரு மூவ்மெண்ட் மாதிரியே கிளம்பி இருக்கு. இஃப் யூ நோட்டிஸ், all of us, all over, not just Tamil Nadu, all over India, lots of people have risen and said and raised their voices against this rubbish. and எல்லாருமே பல சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ் வந்து மனுஸ்மிருதியில ஆக்சுவலி என்ன இருக்கு, அதாவது ரெப்யூட்டட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ் லைக் ப்ரொஃபசர் எம் ஏ வெங்கடகிருஷ்ணன் அண்ட் நம்ம ஸ்ரீரங்கம் டெம்பிளை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் வந்து ரெகுலரா வந்து போஸ்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அவர் இப்போ ரீசெண்டா அவர் வந்து he has given an interview to கிஷோர் சுவாமி. எம் ஏ வெங்கடகிருஷ்ணன் has given an interview to ரங்கராஜ் பாண்டே. என்ன எழுதியிருக்கு, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் மனுஸ்மிருதியில கிளியர் கட்டா women have to be respected equally along with men. ஒரு பெண்ணை இழிவு செய்தால் அந்த குடும்பம் நன்றாக இருக்காதுங்கிற அளவுக்கு மனுஸ்மிருதியில எழுதியிருக்கு. டௌரி வாங்க கூடாது, ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பொருளை வாங்கி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, ஒரு பெண் அவள் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவளுக்கு இருக்கு, மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் இந்த அளவுக்கு மனுஸ்மிருதியில எழுதியிருக்கு. தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷனையோ தப்பான ஒரு வர்ஷனையோ வேற யாரோ பண்ண ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கையோ வர்ஷனையோ எடுத்துக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டே இதை இப்ப கிளப்பி விடுறதுங்கிறது ஒரு அசிங்கமான கேவலமான ஒரு செயல். நான் ஒரே கேள்வி, நம்ம பார்க்கலாமா? அதுதான் வந்து ட்ரை பண்றாங்க. இது வந்து பேக்டோர் வே ஆஃப் ட்ரைங் டு டைவர்ட். அதாவதுங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே முழிச்சுக்கிட்டாங்க. இந்த நான்சென்ஸ் எல்லாம் இனிமே வந்து இந்த தர்மத்தை இழிவா பேசுறதோ, இல்ல ஒரு பர்டிகுலர் ஜாதியை குறிச்சு இழிவா பேசுறதோ, இல்ல ஒரு செக்ட தப்பா பேசுறதோ, இதெல்லாம் இனிமே வந்து செல்லாது தமிழ்நாட்டுல. இதை வச்சு இனிமே பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல பண்ண முடியாது, செல்லாதுங்கிறது இவங்களுக்கும் நல்லா தெரியும். என்ன பண்ணணும்னு தெரியல, பயம் வந்துருச்சு, இன்செக்யூரிட்டி. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலேயே இவருடைய கட்சியில இருந்து எத்தனை பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவிட்டாங்க, தொக்கா தாவிக்கிட்டு இருக்காங்க.
இவரோட கான்ஸ்டிடுவன்சி சிதம்பரத்திலேயே எத்தனை பேரு இங்கேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவி இருக்காங்கிறது இட்ஸ் ஆல் அவுட் தேர், இட்ஸ் அவைலபிள். நீங்க நான் உங்களுக்கு இதை சொல்லி தெரிய வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க யூ சர்வ் த நெட், யூ வில் ஃபிகர் எவ்ரிதிங் அவுட். அதே மாதிரிதான் மனுஸ்மிருதி பத்தியும் பல பேர் வந்து தேவ் கிளியர்லி செட் இந்த மாதிரியான வார்த்தை. நாங்க திருப்பி சொல்றது இதுதான், உங்களுக்கு அதுல என்ன போட்டிருக்குங்கிறது புரிஞ்சுக்க தெரியாம இல்ல ஒரு எம்பி அப்படி பேசுறது வந்து நிஜமாவே வந்து இட் இஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல்ங்க, வெக்கக்கேடு. இட் இஸ் நாட் டன். அண்ட் ஒரு சிட்டிங் எம்பி நாட் ஜஸ்ட் அத பத்தி பேசுறது இல்ல, நீங்க எப்படி உங்க வாயிலேந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை பெண்கள் சமுதாயத்தை பற்றி வருது. அப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்க பெண்கள் இல்லையா? உங்க அம்மா தங்கச்சி வீட்டுல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா? நாங்க அவங்களுக்கும் சேர்த்துதாங்க போராடுறோம், அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் சேர்த்துதான் போராடுறோம். Isn't it disgraceful to sit and say something about women folk in general? What a dirty, slanderous way to even talk. That too in a public video, and then try to justify it by saying illa நான் இதான் கோட் பண்ணேன், நான் அம்பேத்கரை கோட் பண்ணேன், நான் இவங்களை கோட் பண்ணேன். வாட் ரபிஷ். சரி, நல்ல விஷயங்களையும் கோட் பண்ணுங்களேன். ஏன் மகாத்மா காந்தியை கோட் பண்ணுங்க. மனுஸ்மிருதியிலே 1,00,000க்கு மேலான வேர்சஸ் இருக்கு, எவ்வளவோ நல்ல விஷயங்கள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா விமனை பத்தின நல்ல விஷயங்கள், ஏன் அதெல்லாம் நீங்க கோட் பண்ணல? ஏன் உங்களுக்கு இதை மட்டும் எடுத்து அதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டது? நோவேருங்க, நான் திருப்பி ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன், nowhere in the Manusmriti can you find this particular word that he mentioned being used to depict or describe women. அவர் சொன்ன அந்த வார்த்தை பெண்கள் எல்லோருமே இது அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அது எங்கேயுமே மனுஸ்மிருதியில கிடையாது. இது எல்லாருமே டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அக்ராஸ் எல்லாருமே. இன்ஃபேக்ட் நாங்க எங்க கட்சியில எல்லா லாங்குவேஜ்லயும் மனுஸ்மிருதியை டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போறோம். ஏன்னா அது வேற வந்தது. என்னங்க, இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ல இந்த மாதிரி எல்லாம் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே, சில 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 கொனோட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கே, அது நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல பல ஆண்டு காலங்களா இருக்கு. அதை இப்போ பரிசீலனை செஞ்சு மாத்தப்படும், அப்டேஷன் நடக்கும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்டேஷன் நடக்கலையா? பல ஆண்டு காலமாக இருக்கிற எஜுகேஷன் பாலிசி இப்பதானே மாறிக்கிட்டு வருது. That was my next question. ஏன்னா வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லயே அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர். கவர்மெண்ட் வெப்சைட்ல அந்த வார்த்தை இருக்குங்களா? தயவு செய்து எடுத்து பாருங்க. இததான் நான் இன்னொரு சேனலுக்கும் நான் ரொம்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நான் கேட்டேன். கவர்மெண்ட் வெப்சைட்ல அந்த வார்த்தை குறிப்பாக இருக்கிறதா? இருக்க வாய்ப்பே கிடையாது. யூ cannot use such words. நாங்க சொல்றது அதுதான். நீ எப்படி ஒரு பெண்ணை, பெண் குலத்தை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் அதுதான் அப்படின்னா என்ன? உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் சேர்த்துதானே நீங்க சொல்றீங்க. அப்போ உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் நீங்க கொடுக்குற மதிப்பு அதுதானா? திருமாவளவன் அவர்களே, உங்களை நான் பகிரங்கமாக நான் கேட்கிறேன். How can you say such a thing and get away with it? How is it done? You tell me. And மனுஸ்மிருதியில இருந்து கோட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டான புரிதல் வேணும். அதெல்லாம் அவருக்கு இருக்காமா? அவர் தான் ஹிந்தி தெரியாது போடா குரூப்போட தானே கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி இப்ப சான்ஸ்கிரிட் மொத்தம் தெரிஞ்சிருச்சு? எனக்கு புரியல. ஹிந்தி தெரியாது, ஆனா சான்ஸ்கிரிட் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் யாராவது புரிய வைங்க. ஆனா வந்து திருமாவளவனுக்கு நிறைய சப்போர்ட்டும் நிறைய பேர் வந்து பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி அந்த சப்போர்ட் இருக்கு? அது அசிங்கங்க. வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்றவங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? சில பேரால வந்து மத்ததுக்கெல்லாம் கோலம் போடுவாங்க, கேண்டில் பிடிப்பாங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தைரியமாவே சொல்றேன், கூட்டணி வச்சிருக்கிற கட்சி. கோலம் போடுவாங்க. முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு வந்து பின்னாடி வந்து போயிட்டாங்க. ஏன்னா வந்து இவரை பின்னாடி நிறுத்திட்டா அவங்க பின்னாடியில இருந்து ஏக்குறாங்களோ அப்படின்ற ஒரு क्वेश्चन. கண்டிப்பா அந்த கேள்வியும் கண்டிப்பா வரும். சார், கருப்பர் கூட்டம் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த கருப்பர் கூட்டத்தோட மெயின் பர்சனே டிஎம்கே ஐடி விங்ல ஒரு காலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதும் ப்ரூவ் ஆச்சு. இதெல்லாம் ப்ரூவ் ஆன விஷயங்கள். நான் ஒன்னும் ஐம் நாட் கிவிங் யூ சம் இந்த ஸ்டோரி, ஐம் நாட் கிவிங் யூ a fictitious hypothetical story. இதெல்லாம் ப்ரூவ் ஆன விஷயம். அதே மாதிரி probably this is a backdoor way of DMK to doing something just to divert other things. There are so many other things that are happening in the Delhi High Court. இதெல்லாம் கொஞ்சம் திசை திருப்பணும்னா ஏதாவது ஒண்ணு கிளப்பி விடணும்ல. பட் கிளப்பி விட்டா சும்மா வாய மூடிக்கிட்டு போற நிலைமையில் தமிழக மக்களோ பாரதிய ஜனதா கட்சியோ பெண்களோ இல்லைங்கிறத ஐ திங்க் இந்நேரம் புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அதே மாதிரி வந்து இன்னொரு கொட்டேஷன் பண்றாங்க. என்னன்னா, அம்பேத்கர் வந்து 1927ல வந்து இந்த மனு நீதியை வந்து எரிச்சாரு, அதனால நாங்களும் எரிக்கிறோம், இதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்ததுன்னா மத்த மதத்துல இருக்கிற சேக்ரெட் டெக்ஸ்ட்ஸ் இதே மாதிரி எரிக்கிறோம்னு சொல்லுங்களேன். இவங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்ததுன்னா
அம்பேத்கர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பத்தி, உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த புக்கை படிக்க சொல்லுங்க. அந்த புக்ல அம்பேத்கர் வந்து எத்தனையோ விஷயங்கள் எழுதியிருக்காரு. அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதையும் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அப்போ மனுஸ்மிருதி பத்தி வந்து பேசட்டும். நிச்சயமா. அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் பண்றதை வந்து இப்போதைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். குஷ்புவும் மிஸ்டர் கேடி ராகவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அதாவது ப்ரொடெஸ்ட் இஸ் a natural way of showing some It's a democratic right of Correct. any citizen, and with proper police permissions, we took police permissions all over Tamil Nadu to make a very decent, dignified protest. Hello, this country won its independence based on protest. How can you just take that away and do a preventive arrest? ஏன் அவ்வளவு பயமா? அப்ப குஷ்பு சிதம்பரம் போயிட்டாங்கன்னா பயமா? அது நீங்கெல்லாம் வந்து அதாவது நிறைய இடத்துல ப்ரொடெஸ்ட் நடக்குது. பட் இருந்தாலும் சிதம்பரம்ல தான் வந்து மிஸ்டர் திருமாவளவன் வந்து எம்பியா இருக்காரு. சோ ஏன் அங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண விடல அப்படின்னு நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு வந்து கெட்டு போயிடும் இல்லைங்களா? என்ன சட்ட ஒழுங்கு? இப்ப நாங்கெல்லாம் கூட கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல ப்ரொடெஸ்ட் பண்ணோம் சென்னையில. பாஜக சார்பா நாங்க எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஏன் பயப்படுறீங்க? சிதம்பரத்துல ப்ரொடெஸ்ட் நடந்தா என்ன நடந்துரும்? மக்கள் எல்லாம் எங்க பக்கம் வந்துருவாங்கங்கிற பயம் தானே. எதுக்கு தேவையில்லாம அவசரப்பட்டுக்கிட்டு அவங்க முட்டுக்காடுலயே அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்? அவங்க வந்து கிராஸ் கூட படல, முட்டுக்காடுலயே அரெஸ்ட் பண்ணணும். அப்படி என்ன உங்களுக்கு பயம்? ஜனநாயக ரீதியா தானே இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நடக்கிறது இருந்தது, வித் ப்ராப்பர் போலீஸ் பர்மிஷன். நாங்க ஒன்னும் கசாமுசான ஆர்ப்பாட்டங்களோ வன்முறையை கையாளுற ஆர்ப்பாட்டங்களோ யாருமே இங்க பண்ணலீங்களே. நாங்களுமே தான் ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. ஏன் பயப்படுறீங்க? அப்ப டிஎம்கே பண்ற எல்லா ப்ரொடெஸ்டும் ஓகே, பாரதிய ஜனதா கட்சி அது சில டைம் அந்த ப்ரொடெஸ்ட் எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறதையும் மக்கள் பார்த்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி நியாயமான ஒரு விஷயத்துக்கு, பெண்களை பத்தி இழிவாக பேசின ஒரு விஷயத்த பத்தி மகிழா எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றது உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கா? பொறுக்கலையா? இல்ல குஷ்பு வந்து நியாயமா வந்து இப்ப பிஜேபியோட கரெக்டா வந்து சேர்ந்துட்டாங்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் வைத்தறிச்சலா, பயமா? என்ன பிரச்சனை? ஏன் இந்த இன்செக்யூரிட்டி? அப்ப இன்செக்யூரிட்டி இருக்கு, இல்லன்னா இதுக்கு அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு இதுல வந்து ஏடிஎம்கே எந்த அளவுக்கு ஏன் இதை செஞ்சாங்கிற கேள்வியை நாங்களுமே தைரியமா ஓப்பனா கேட்டிருக்கோம். ஏன் நீங்க நிறுத்தினீங்க? ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? என்ன பிரச்சனை? வாட் இஸ் த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்? குஷ்பு டிட் நாட் ஹேவ் அ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எவ்ரிபடி வாஸ் ரெடி டு டு எவ்ரிதிங். வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ஃபியர்? வை திஸ் டைகாட்டமி? நாட் ரிக்வயர்ட். இந்த கேள்வியை நாங்களும் தான் கேட்டிருக்கோம் ஏடிஎம்கே அரசுக்கு. ஆனா அதுக்கு எங்களுக்கு இன்னும் பதிலோ விடையோ கிடைக்கல. அப்ப வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இத ஒரு ஸ்டாண்ட்ல தான் நின்னு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு ஸ்டாண்ட்ல நின்னு பாக்குறாங்களா, இல்ல பயத்தால பாக்குறாங்களா, இல்ல இன்செக்யூரிட்டில பாக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியலங்க. And I don't want to comment about something I do not know. But preventively arresting a woman when she was going for a democratic protest, I think is wrong, and that shouldn't have been done. And I don't know why it was done. Well, there are answers that have to be given. You just can't let this go. Okay, fantastic. Last two questions. அதாவது வந்து பிஜேபி லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, பெரிய லீடர் ஹெச் ராஜா, சிபி ராதாகிருஷ்ணன், எல் கணேசன், அவங்களாம் வந்து ஏன் வந்து இதுக்கு வந்து முன்னின்று வந்து பெரிய குரல் கொடுக்கல? நிறைய இஷ்யூஸ் இல்லையே, அத்தனை பேரும் குரல் கொடுத்திருக்காங்க. அத்தனை பேரும் அவங்கவுங்க ட்விட்டர் பக்கத்துலயும் வீடியோஸா இருக்கட்டும், ட்வீட்ஸா இருக்கட்டும் போட்டிருக்காங்க. இத நாங்க பெண் அதாவது பிஜேபியில அதுதாங்க, விமென் ஆர் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா அத்தனை மகிழாவும் சேர்ந்துதான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரொடெஸ்ட்ல இறங்கினோம். And the men took the background. They stood behind us and supported us. I think that's a great trend. அதாவது வந்து she is going to be the all India women's wing leader. Yes, we are very, very happy and very proud. Why did she come forward? Of course she came forward. இல்லையே, she came forward. She made her statements. She did protest. See, இதுதான் சொல்றேங்க, எது நடக்குதோ அதை சரியா ப்ரொஜெக்ட் பண்றது இல்ல பாதி நேரம் மீடியாவும் சோசியல் மீடியாவும். For reasons best known to them and all of you. I don't need to speak about it. Everybody knows what's going on. அதான் உண்மையாவே வந்து சோசியல் மீடியால வரல, அதனால தான் வந்து இந்த क्वेश्चन. அதத்தான் சொல்றேங்க, வர வேண்டியது வராதுங்க, தேவையில்லாததெல்லாம் வரும். அது ஏங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க ஒரு விஷயம் பண்ணோம்னா எங்களெல்லாம் ட்ரோல் பண்றாங்க. அந்த ட்ரோல் எங்க இருந்து வருது, எதனால வருதுங்கிறது மக்களுக்கு இப்ப தெரியும். People are not idiots. That's what I said. தமிழக மக்கள் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு அரசியல் பண்ற இந்த திராவிட கட்சிகள், they better wake up.
because that's not the case anymore. The women of Bharatiya Janata Party got together and protested, and the men stood behind us and supported us. That is what Manusmriti talks about, and that is what we exactly did Okay, as far as this was concerned. இந்த மூவ்மெண்ட் வந்து நல்லா பிக்கப் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? Absolutely, absolutely. This is not going to end here. He has to either say பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். பல இடங்கள்ல அவர் மேல வந்து கம்ப்ளைண்டே பதிவாயிருக்கு to arrest him. Some action has to be taken, and action எடுக்கிற வரைக்கும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. So what are your steps to get there? அதாவது வந்து என்ன மாதிரி வந்து ஒரு ரோட் மேப் நீங்க வச்சிருக்கீங்க? Everybody is continuously protesting. In fact, I'm going to be participating in another meeting in a couple of days. எல்லா பக்கத்துல இருந்து எல்லா தரப்புல இருந்து இந்த பெண்கள் வந்து சும்மா உட்காரல. எல்லா தரப்புல இருந்து இது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. So he has to answer. Okay, I'm asking you a simple question. Why is he not coming out and answering anything? Why is he just run into a cubby hole? Why? What's the problem? நீங்க பண்ணது உங்களுக்கு நியாயம் படுதுன்னா ஓப்பனா வெளியே வந்து சொல்லட்டும். இப்பயும் பயந்து ஒளிஞ்சு எங்கேயோ இருக்காரு, ஏன் வெளியே வரல? அதுல இருந்தே தெரியுது இல்லையா? சி, இது ஒரு தடவையும் ஒரு ஸ்டூப்பிடா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு they think that they can play politics, but it's not working in Tamil Nadu here anymore. So they all just, it just dies down and they just go into their little rat holes. That's what happens. That itself shows that these things don't have strength and the stability, or even ideology la romba periya vaartha adala solla kudadu. credibility இல்லன்ற சொல்றீங்க நீங்க. credibilityங்கற வார்த்தையே பெரிய வார்த்தைங்கற நான் அந்த அளவுக்கு கூட நம்ம போக தேவையில்லை. இதெல்லாம் சும்மா gimmicks. So gimmicks நம்ம பாக்கும்போது கருப்பர் கூட்டம் ஒரு gimmick, இது வந்து மனுநீதின்றது ஒரு gimmick. So இதெல்லாம் வந்து absolutely these are all desperate attempts at trying to hold on to power. Okay, this is not going to work. Fight us ideologically if you can, if you know what it means. So நம்ம திருப்பி இன்னொரு லாஸ்ட் क्वेश्चन. சோ பிஜேபியோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல இப்போதைக்கு? phenomenal. I think நீங்களே பாக்குறீங்க. வளர்ச்சிங்கற வார்த்தை உங்க வாயில இருந்தே போன இன்டர்வியூக்கு இந்த இன்டர்வியூக்கு நடுவுல நீங்களே பார்த்து நீங்களே சொல்றீங்க. நிறைய வித்தியாசம் நல்லாவே தெரியுது, and it is evident at this moment of time. பல கட்சியில இருந்து பல பேர் வந்து this is the way forward, we are here to stay அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ சமீபத்துல வந்து சேர்ந்த குஷ்பு அக்கா உட்பட எல்லாரும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. because they have understood that this party works for the nation. நாட்டுக்காக சேவை, அவங்க வீட்டுக்காக சேவை செய்யற கட்சி கிடையாது இது. நாட்டுக்காக சேவை செய்யற கட்சிங்கிறது தெரிய வந்து பல பேர் இங்க வந்துகிட்டு இருக்காங்க to the right place, and right pun intended. so அப்படி இருக்கும் பொழுது the growth is phenomenal. You look at the way இப்ப வெற்றிவேல் யாத்திரையில எங்களுடைய மாநில தலைவர் கிளம்ப போறாரு நவம்பர் 6ஆம் தேதியில இருந்து 1 monthக்கு அறுபடை வீடையும் சுத்தி ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி ஒரு வீர வேல் யாத்திரை மாதிரி போறாரு. not just with regards கருப்பர் கூட்டம் or the வெற்றிவேல், but to make the people of Tamil Nadu understand what Bharatiya Janata Kutchi is all about, what are the schemes that the central government has brought to the people of Tamil Nadu, and how well Tamil Nadu is actually benefiting by this. இந்த புரிதலெல்லாம் எடுத்துட்டு போய் டைரக்டா மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு எங்க மாநில தலைவர் திரு முருகன்ஜி கிளம்புறாரு. சோ இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா look at the power. Literally நீங்க சொல்வீங்க தெரியுமா, more power to you. That's actually happening. Okay, நிச்சயமா இந்த வேல் யாத்திரை பத்தி how people are being resonated அப்படின்றத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் இன்னைக்கு வந்து இந்த டாபிக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஐ நோ இட்ஸ் வெரி லேட் இன் இந்தியா, மச் அப்ரிஷியேட்டட். அண்ட் இன்னொரு வீடியோல நிச்சயமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். Thank you, One Voice viewers, as usual. Stay safe, be positive, and we'll meet soon. Vanakkam, Bharat Mata ki jai. One Voice videos லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.